அணுவுக்குள் அணுவாக அகிலமெங்கும் பரந்தும் கரந்தும் நிறைந்திருக்கின்ற பெரம்பொருளை பணிந்து உலகமெங்கும் பரந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். டான் டிவி களங்காணுகின்ற பட்டிமன்ற தொடரிலே இன்றைய தினமும் எப்பொழுதுமே பேசுபொருளாக இருக்கின்ற, பலர் பேச விரும்புகின்ற, பேச மட்டும் விரும்புகின்ற ஒரு கருப்பொருளை இந்த சமுதாய பிரஜைகள் என்ற அடிப்படையிலே உங்களுடன் கலந்து நாங்களும் பேசுவதற்காக இந்த அரங்கை இன்றைய தினம் கொண்டு நடத்த இருக்கின்றோம். பெண்ணியம் என்கின்ற சிந்தனை தமிழர் மரபு என்பதை தாண்டி உலகளாவிய ரீதியிலே எங்கும் பேசப்படுகின்ற ஒரு விடயம். குறிப்பாக தமிழர் என்கின்ற வரம்பு எல்லைக்குள்ளே பெண்ணியம் என்கின்ற விடயம் பல கோணங்களிலே ஆராயப்படுகின்ற, சிந்திக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பொதுவாக பெண்ணியம் என்கின்ற அந்த கருத்து நிலைக்கு நாங்கள் வருகின்ற பொழுது, பெண்களுக்கு எல்லா திசைகளிலும் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் வழங்குவது எதுவோ அதுவே பெண்ணியம் என்கின்றதான மைய சிந்தனையை வைத்துக்கொண்டு நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது. ஆனால் சமூகத்தின் போக்கிலே நாங்கள் பார்க்கின்ற சமயத்திலே ஆண்களை விட பெண்களுடைய நிலையை மேலாக உயர்த்துதல், அல்லது ஆண்களுக்கு சமனாக பெண்களை மாற்றிக்கொள்ளுதல், அல்லது அடக்குமுறைகள் என்கின்ற எல்லைகளை தாண்டி பெண்களுடைய நிலையை விரிவடைய செய்கின்ற என்கின்ற பல்வேறு விதமான கோணங்களிலே பெண்ணியம் தொடர்பான எண்ணக்கருக்கள், சிந்தனைகள் சமூகத்திலே இன்று பேசுபொருளாக இருக்கின்றன. தமிழர் வாழ்வியலிலே ஆரம்ப காலங்களிலே இந்த பெண்ணியம் தொடர்பான நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டால், இங்கே ஒரு சமரச போக்கு இருந்திருக்கின்றது என்பதுதான் மெய்மை. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சங்க காலத்திலே ஒரு பெண்பாட்புலவர் ஒரு அரசனுடன் என்றும் போற்றப்படுகின்ற ஒரு தூய்மையான நட்பை கொண்டிருந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த நட்பு என்கின்ற அடையாளத்துக்கு இன்றே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான நட்புக்கு எத்தனையோ கட்டுப்பாடுகள், வரன்முறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இடையிலான நட்பு இன்றும் பேசப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால், பெண்ணியத்துக்கான அந்த சுதந்திரம், அங்கே சமத்துவம் எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியலிலே ஆரம்ப காலங்களிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் இலக்கிய பிறப்பிலே சங்ககால புலவர்களிலே 40க்கு அண்டளவாக 40 புலவர்கள் அங்கே தமிழ் பெண் புலவர்களாக விளங்கி இருக்கின்றார்கள். பக்தியோட்டத்துக்கு காரைக்கால் அம்மையார் என்கின்ற ஒரு பெண் தான் அங்கே அடிகோலி வைத்திருக்கின்றார். இதை நாங்கள் இந்த இடத்திலே நினைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆக தமிழர்களுடைய வாழ்வியலிலே பெண்களுக்கான ஒரு இடம் அங்கே சரியாக வழங்கப்பட்டிருக்கின்றது. நிறையவே சொல்லலாம். எங்களுடைய காப்பியங்களிலே பேசுபொருள், அங்கே அவற்றினுடைய பெயர் மரபுகள் என்று சொல்லி நாங்கள் நிறைய விடயங்களை அடுக்கி கொண்டு போகலாம். எங்களுடைய பேச்சாளர்கள் அந்த விடயங்களை தொட்டு செல்வார்கள் என்று நினைக்கின்றேன். மங்கியராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று சொல்லி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருப்பார். இந்த நிலையிலே சமூகத்திலே வந்தவர்கள், இருந்தவர்கள், நிலைகளிலே ஏற்பட்ட சமூக கலாச்சார மாற்றங்களினுடைய பிறழ்வுகளிலே சில அடக்குமுறைகளை விதிக்க முற்பட்ட பொழுது அங்கே பெண்ணியம் தொடர்பான விடயங்கள் கேள்விக்குறிக்கு உட்படுகின்றன. சில கட்டுப்பாடுகள் அடக்குமுறைகளாக மாறுகின்ற பொழுது அங்கே அடக்கப்படுகின்ற இந்த நிலையிலே பெண்கள் மாற்றப்படுகின்றார்கள். ஆனாலும் இன்று இந்த நிலை அங்கே கட்டறுக்கப்பட்டு பெண்களினுடைய கல்வி, அறிவியல் வளர்ச்சியாலே அரசியல், வரலாறு, தொழில் வாய்ப்புகள் என்று சொல்லி பல்வேறு நிலைகளிலும் பெண்கள் பரந்து வாழ்கின்ற இந்த நிலையிலே இதுவரை தொடர்ந்திருக்கின்ற இந்த காலத்திலே பெண்ணியத்தை காத்து நின்றவர்கள் யார்? பெண்ணிய சிந்தனைகளை ஆண்கள் காத்து நின்றார்களா, இல்லை பெண்கள் காத்து நின்றார்களா? யார் காத்து நின்றார்கள் என்கின்ற கருப்பொருளை, என்கின்ற சிந்தனை ஓட்டத்திலே இன்றைய விவாதக்களம் நகர இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பெண்ணியத்தை காப்பதில் முன்னின்றவர்கள் ஆண்களா பெண்களா என்று சொல்லி எங்களுடைய விவாதிகள் 2 குழுக்களாக இந்த விவாதத்தை கொண்டு நகர்த்த இருக்கின்றார்கள். நாங்கள் சபையிலே பொதுவாக பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்ற வகையிலே இங்கேயும் தங்களுடைய பெண்ணிய சிந்தனையை காத்து நின்றவர்கள் பெண்களே என்கின்ற அணியினுடைய தலைமை பேச்சாளர்
பெண்ணியம் சார்ந்து பெண் சிந்தனையை பெண்களே காத்து நின்றார்கள் என்று வாதிடுவதற்காக அந்த அணியினுடைய தலைமை பெண்மணி கேசிகா சாம்பசிவம் அவர்கள் வர இருக்கின்றார். வாருங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்கொடி என்று பெருமையுடன் பறைசாற்றி தமிழ் பேசிக்கொண்டிருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் அரங்கிலே வீற்றிருப்போர்க்கும் டான் தொலைக்காட்சி ஊடாக என் பணிவன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு நேரடியாக விவாதத்துக்குள் நுழைகின்றேன். தற்காலத்திற்கு ஏற்ற மாதிரி பெண்ணியத்தை காப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற ஒரு அழகான தலைப்பிலே இந்த அரங்கம் என்று சங்கமித்திருக்கின்றது. அதிலே பெண்களே பெண்களே என்று அறுதியும் உறுதியுமாக சொல்வதற்கு பல ஆதாரங்களுடன் நான் இங்கு வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே மோகத்திற்காக படைக்கப்பட்ட ஒரு பொது உடைமை பெண் என்கின்றார் சாக்கிரட்டிஸ். ஆள்வதும் அடிமைப்படுத்துவதும் இருக்கின்றது, இது இயற்கை நியதி. அதனால் தான் ஆண்கள் ஆள்கின்றனர், பெண்கள் அடிமைப்படுகின்றார்கள் என்று கூறுகின்றார் அரிஸ்டோட்டில். ஏன் உலக பொதுமறையை தந்த திருவள்ளுவர் என்ன கூறுகின்றார்? தனது நூல்களிலே கூறுகின்றார், பெண் என்பவள் ஒரு பொருள் என்று கூறுகின்றார். அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலகிற்கே அன்பினால் நேசிப்போம் என்று போதித்த கௌரவ புத்தர் எவ்வாறு கூறுகின்றார் தெரியுமா? என்னுடைய சங்கத்தில் பெண்கள் இணையக்கூடாது என்று கூறுகின்றார். இவ்வாறு இந்த உலகளாவிய ரீதியிலே மகான்களாக இருந்த அந்த ஆண்கள் எல்லாம் இந்த பெண்களை அடிமைப்படுத்தும் முகமாகத்தான் தமது கருத்துக்களை கூறியிருக்கும் பொழுது ஆண்கள்தான் பெண்ணியத்தை காப்பாற்றுகின்றார்கள் என்று மனச்சாட்சியின்றி சிறிய தயக்கமுமின்றி கூற 3 பேர் வந்திருக்கின்றார்களே, அவர்களை நினைக்கும் போது உண்மையிலே தர்ம சங்கடமாக இருக்கின்றது. அடுத்து 1840ஆம் ஆண்டு உலக அடிமைகள் ஒழிப்பு விழா மகாநாடு கொண்டாடப்பட்டது. அந்த மகாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக பல பெண்கள் ஓடி வரும்போது அங்கு நின்ற ஆண்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் பெண்களாக இருப்பதனால் இந்த மகாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது என்று கூறுகின்றார்கள். உடனே அந்த பெண்கள் எல்லோரும் கூடி கதைக்கின்றார்கள், அடிமைகளை ஒழிக்கும் அந்த மகாநாட்டிலே அடிமைகளே எங்களை பார்த்து அடிமை என்று கூறுகின்றார்களே என்று கலங்குகின்றார்கள். ஆனால் 8 வருடங்களுக்கு பின்னர் அவர்கள் உலக சரித்திரத்தை படைக்கின்றார்கள். அது என்னவென்று நினைக்கின்றீர்களா? 1848ஆம் ஆண்டு நியூயார்க் மாநகரத்திலே அவர்கள் பெண்ணிய மகாநாட்டை நடத்துகின்றார்கள். அதுதான் உலக அரங்கிலே முதலாக நடத்தப்பட்ட பெண்ணிய மகாநாடு என்பதை நான் இந்த அரங்கிலே பெருமையுடன் சொல்ல பெருமைப்படுகின்றேன். அந்த மாநாட்டிலே நமக்கு நடந்த அநீதிகளை கண்டு தாங்களே கொதித்தெழுந்து பெண்ணியத்தை காக்க அந்த பெண்கள் முனைந்ததற்கு இது ஒரு நல்லதொரு சான்று. இவ்வாறு அன்றும் இன்றும் பல பெண்கள் தங்களை முன் உதாரணமாக வைத்துக்கொண்டு பெண்ணியத்தை காக்க முயன்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதை யாராலும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. அடுத்து ஆண் ஆதிக்கத்தின் சமுதாயத்தின் வெற்றி இங்கே தெரிகின்றதே நடுவர் அவர்களே. பாருங்கள், எதிர் அணியில் பெண்களை எதிர்த்து பேசுவதற்காக 2 பெண்களை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். இதுவே ஆண் ஆதிக்க சமுதாயத்தின் வெற்றி அல்லவா? பின்பு எவ்வாறு இவர்கள் பெண்ணியத்தை பாதுகாப்பார்கள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள்? நான் இந்த அரங்கிலே ஒரு வினாவை தொடுக்கின்றேன். என்னவென்றால், 6 மாத குழந்தை தொடக்கம் 60 வயது மூதாட்டி வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு இவ்வாறு சிரிக்க வேண்டும், இவ்வாறு கதைக்க வேண்டும், இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு ஆடை அணிய வேண்டும் என்று அடுக்கடுக்காக அறிவுரைகள் கூறும் அந்த ஆண் சமுதாயத்தினர் தாமேன் பாலியல் வன்முறைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை தம்மிடத்தில் ஏற்படுத்தவில்லை.
அல்லது தாமே அந்த பாலியல் வன்முறைக்கு எதிராக நடக்கவில்லை என்பதை நான் இவ்விடத்தில் கேள்வியாக தொடுக்கின்றேன். ஏனென்றால் நமது சமுதாயத்தில் பல ஆண்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் அடிமை, நாங்கள் தான் ஆதிக்கம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து இன்னும் ஒரு ஆண் ஆதிக்கம் இங்கு வெளிப்படுகின்றது. அதையும் கூறிவிட்டு நான் இதை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்னவென்று நினைக்கின்றீர்களா? இவர்கள் கூறுகின்றார்கள் பெண்ணியத்தை காப்பது ஆண்கள் என்று. அதன் பின்னணியில் இவர்கள் என்ன கூற வருகின்றார்கள்? பெண்கள் தைரியமற்றவர்கள், போராட முடியாதவர்கள், சுதந்திரத்தை பெறுவதற்கு அவர்களுக்கு உறுதி இல்லை, அதனால் நாங்கள் ஆண்களாகிய நாங்கள் தான் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போகின்றோம் என்று கூறி அந்த பெண்மையை கீழே போட்டு தாம் ஆதிக்கம் பெற்றவர்களாக திகழ்வதற்கு அந்த பொய்ச்சாட்டை இங்கே கூற வருகின்றார்கள். எனவே பெண்ணியத்தை காப்பதற்கு பெண்களால் மட்டும்தான் முடியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சங்க காலத்திற்கு முன்பு தாய் வழி போற்றப்பட்டது, தற்போது தந்தை வழி பேணப்படுகின்றது. இனி வரும் காலங்களிலும் தாய் வழி பேணப்பட வேண்டும். அதனை பெண்களால் மட்டுமே மாற்ற முடியும் என்று அறுதியும் உறுதியுமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கேசிகா சாம்பசிவம் அவர்கள் அழகான ஒரு ஆரம்பத்தை வழங்கியிருக்கின்றார். சமூகத்திலே மதிக்கத்தக்கதாக விளங்கிய ஆண்கள் பெண்களை எப்படி ஒரு அடக்குமுறை பார்வையிலே பார்த்திருக்கின்றார்கள் என்கின்றதான ஆரம்பத்துடன் தொடங்கி சமூகத்திலே பெண்களை அடக்குமுறையிலே ஒடுக்குவதிலும் அடக்குவதிலும் அங்கே ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வரையறுக்கப்பட்டவர்கள் கூட அங்கே பெண்களை தங்களிலும் தாழ்ந்தவர்களாகத்தான் பார்த்திருக்கின்றார்கள் என்கின்றதான சமுதாய போராட்ட பார்வைகள், இவற்றை தாண்டி சமூகத்திலே அங்கே இன்றும் பரவி இருக்கின்ற பாலியல் வன்கொடுமைகள், இவற்றையெல்லாம் அரங்கேற்றுகின்ற ஆண்களால் நிச்சயமாக பெண்ணியத்தை பேணி பாதுகாக்க முடியாது என்கின்ற சாடலாக எதிரணி மீது முழுமையான பழியையும் குற்றத்தையும் சுமத்திவிட்டு இந்த நிலையிலே பெண்கள் வலிமை மிக்கின்றவர்கள், வீரம் மிக்கவர்கள், அவர்களால் தான் இந்த பெண்மையை கட்டி காப்பாற்ற முடியும் என்கின்ற சிந்தனையை விதைத்து சென்றிருக்கின்றார். இந்த நிலையிலே தங்களுடைய தலைமேல் சுமத்தப்பட்ட பெரியொரு பழி மூட்டையை அப்படியே அழித்து இல்லாமலாக்கி புதியதாக ஒரு சிகரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையுடன் இதுவரை பெண்ணியம் காத்தவர்கள் ஆண்களே, நீங்கள் சொல்வதை எல்லாம் நம்பி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது, ஆண்கள் தான் பெண்ணியத்தை காத்திருக்கின்றார்கள், நாங்கள் சொல்லுகிறோம் கேளுங்கள் என்று சொல்லி ஆண்கள் அணியினுடைய தலைமை பேச்சாளர் ராகவி பாஸ்கரன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழின் அழுகுரல் என் காதில் கேட்க வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் கொஞ்சம் ஒன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்று என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கத்தையும் அன்பு டான் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள் நுழைகிறேன். இன்றைய விவாத மேடையின் தலைப்பாக அமைவது இதுவரை பெண்ணியம் காத்தவர்கள் ஆண்களா பெண்களா என்பதில் நாங்கள் ஆண்கள் தரப்பே இத்தனை காலமாக பெண்ணியத்தை உறுதியாக காத்து வந்தது என கூற வந்திருக்கிறோம். முதலிலே பெண்ணியம் எனப்படுவது யாது என்ற ஒரு சிறந்த விளக்கத்தை எமது இரு தரப்பினரும் பொதுமக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே பெண்களை தாழ்வுபடுத்தும் சமூக, அரசியல், பொருளாதார, கலாச்சார நடைமுறைகளில் ஆண் பெண் சமத்துவமின்மையை எதிர்க்கும் கோட்பாடுகளின் தொகுப்பாகவே பெண்ணியம் காணப்படுகின்றது. இவ்வாறாக பெண்ணியம் எனப்படுவது எது என வரைவிலக்கணப்படுத்தி அதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆண்கள் சமுதாயமே மூல காரண கர்த்தாவாக இருந்திருக்கின்றது என்பதை நாங்களால் மறுக்க முடியாது. அத்தோடு பெண்ணியம் என்ற தலைப்பில் இங்கு நாங்கள் பேச வந்திருக்கிறோம். இந்த பெண்ணியத்தை பற்றி பேசுவதற்கு இங்கு வந்திருக்கின்ற 3 ஆண்களுக்கும் பெண்ணியம் என்று சொன்னாலே பெண்ணியம் என்ற தலைப்பிற்கு ஒரு நடுநிலைமை வகிப்பதற்காக ஒரு ஆணை தெரிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த தலைப்பிற்கு ஒரு பூரண கருத்தை புரிந்து கொண்டிருப்பவர்கள் ஆண்கள் என்பதனால்தான். அத்தோடு நாமெல்லாம் இன்று பெண்ணியம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் ஆண்கள் தான்.
அதாவது எங்கள் மண்ணை தொட்டவர்களின் கால்கள் உரமாகும், எங்கள் பெண்களை தொட்டவர்களின் கைகள் அடுப்பிற்கு விறகாகும் என்று அன்றைய ஆண்கள் சொன்னதனால் தான் இற்றை வரைக்கும் பெண்ணியம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எமது எதிர்த்தரப்பு தலைவி பல அரிஸ்டோட்டில் தொடக்கம் பல அறிஞர்களின் கருத்துக்களை கூறியிருக்கிறார். விடுங்கள் தோழி, எதிர்கருத்து பல அறிஞர்களின் கருத்துக்களை விடுங்கள். நாங்கள் எங்களுடைய நாட்டிலே ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்து கூறுகிறேன், மறுக்க முடியாத எடுத்துக்காட்டை கூறுகிறேன். அதாவது ஒரு பெண் தனது வீட்டில் விடுதலையை பெற்ற பின்னரே, ஒரு பெண் தனது குடும்பத்தில் ஆணுக்கு நிகரான உரிமையை அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே சமுதாயத்தை பற்றி சிந்திக்க முடியும் என கருத்தியல்கள் கூறுகின்றன. ஆக எமது ஈழ நாட்டிலே ஒரு சிறந்த தலைவனின் தலைமையிலே எமது வீர அன்னையர்களும் சகோதரிகளும் சமுதாய விடுதலைக்காக போராடி இருக்கிற ஈழ மண்ணில் பிறந்து வளர்ந்தவர்கள் நாங்கள். ஆக 3 தசாப்தங்களுக்கு முன்னர் பெண்களுடைய உரிமை சரி சமமாக மதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வீர போராட்டம் எங்கள் இற்றைக்கு வரைக்கும் எங்களால் பாராட்டப்படுகிறது சொன்னால் இங்கே சமத்துவமின்மை காணப்படவில்லை. பெண்ணியம் ஆண்களால் காக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். அடுத்ததாக பாலியல் சுரண்டல்களை பற்றி கூறியிருக்கிறீர்களே, பாலியல் சுரண்டல்கள் ஏற்படும் போதெல்லாம் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்று எமக்கு ஊக்கத்தை வழங்கியது ஆணினம் தானே. ஏதோ ஒரு மூலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாக்கடையாக கிடக்கின்ற சில சம்பவங்களை எல்லாம் கோட்டுக்கொண்டு ஒரு ஆணினமே பெண்ணியத்தை காக்க தவறிவிட்டார்கள் என்று சொல்லுவது மிக தவறாகும். மாதட்டமை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று கூறிய பாரதி இல்லாது விட்டால், பாரதிதாசன், ஈரோட்டு பெரியோர் போன்றவர்கள் பெண் விடுதலையை பற்றி கூறியிருக்காவிட்டால் இன்று எங்களால் பெண் விடுதலை என்றால் என்ன என்றே தெரியாமல் போயிருக்கும். அதாவது பண்டைய காலத்திலே பெண்கள் அடிமைப்பட்டுத்தான் இருந்தார்கள். ஆனால் பெண்கள் தாங்கள் அடிமைப்பட்டுத்தான் இருக்கின்றோம் என்று சொல்லி தெரியாமல் இருந்தது. அதாவது எமது பண்டைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். பெண் என்பவள் ஒரு இனப்பெருக்கும் அங்கியாகவும் ஆணினுடைய சொத்தாகவும் கருதப்பட்டால் அது பெண்ணிற்கே தெரியவில்லை. அன்றைய காலத்தில் அது அடிமைத்தனம் என்று எங்களுக்கே புரிய வைத்து மீண்டல வைத்தவர்கள் ஆண்கள்தான். அத்தோடு பெண் ஒடுக்குமுறைகளை கூறுகிறீர்கள். தீட்டு என்று சொல்லி வீட்டின் மூலையில் ஒடுக்கி வைத்தது தந்தையா அண்ணனா அல்லது அம்மாவா அத்தையா? சிந்தித்து பாருங்கள். பெண் ஒடுக்குமுறைகளுக்கு மூல கர்த்தாவாக இருந்ததும் பெண்கள் தான். சீதன கொடுமையிலிருந்து சாதி கொடுமையிலிருந்து பெண்களை ஒரு அடக்குமுறைக்குள் அடக்கி வைத்ததும் இந்த பெண்கள் தான். ஒரு பெண்களை பற்றி புறம் பேசுறது கூட ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கணும். பல்கலைக்கழகத்தில் ஒரு விடுதியில் தங்குறதா இருந்தா அந்த விடுதிக்கு ஒரு ஓனர் ஒரு ஆணா இருந்தா ஓரளவுக்கு நிம்மதியா இருந்துடலாம். ஆனா அதுவே ஒரு பெண்களா இருந்தா கீழே 9 மணிக்கு பிறகு வந்தா தவறு, ரோட்ல போறாக்களை பார்த்து சிரிச்சா தவறு, கேட்டா ஒழுக்க சீர்கேடு என்று முத்திரை குத்தி விடுவார்கள். இது யாவரும் அறிந்த உண்மையாக இருக்கின்றது. பெண்களின் வலியை ஒரு பெண்ணை விட அழகாக எடுத்து கூறியவர் வைரமுத்து. கருவாச்சி காவியம் என்ற நூலில் அங்கு அவள் குழந்தையை பிரசவிக்க எடுத்த அந்த துன்பத்தை அவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார்கள். அடுத்து நாங்கள் இன்றைய காலத்தை நோக்குகின்றோம். இன்று எமது இலங்கையிலே முஸ்லிம் சட்டத்தில் ஒரு ஆண் 4 பெண்களை திருமணம் செய்து கொள்ள முடியும். அவர்களுக்கு இது ஒரு சலுகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆண்கள் இன்றைய காலப்பகுதியில் அதை கைக்கொள்வதில்லை. அவர்கள் பெண்ணியத்தை மதிக்கின்ற ஒரே காரணத்திற்காக 195% ஆண்கள் அந்த சலுகையை அவர்கள் அனுபவிப்பதில்லை. அதிலிருந்து மாறி வந்து விட்டார்கள். இந்த மாற்றத்தை நாங்கள் அங்கீகரிக்கத்தானே வேண்டும். இதற்கு காரணம் பெண்கள் அல்ல, ஆண்களின் மனநிலை மாற்றம் அடைந்தது. ஆண்கள் பெண்ணியத்தை காத்ததற்கு இதைவிட சிறந்த உதாரணம் கூறிவிட முடியாது. ஆக மேற்கொண்ட எடுகோள்களின் அடிப்படையிலே அன்றைய காலத்தில் இன்று வரைக்கும் பெண்ணியம் காத்தவர்கள் ஆண்களே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்ணியம் காத்தவர்கள் ஆண்களே என்கின்ற அணியினுடைய தலைமை பேச்சாளர் ராகவி அவர்கள் தங்களுடைய அணி சார்ந்த ஒரு அருமையான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார். உண்மையாகவே பெண்ணியம் தொடர்பான சிந்தனைகளை சமூகத்தில் விதைத்தவர்கள் ஆண்கள் என்கின்றவருடைய கருத்தியலை நாங்கள் நோக்க வேண்டியிருக்கின்றது. பெண்ணியம் என்கின்ற கருத்தியலை பேசுகின்ற பொழுதிலே தமிழிலே பாரதி தவிர்க்க முடியாத அடையாளம். அவர் சொன்னது போல அங்கே மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்கின்ற சிந்தனையில் தொடங்கி சுதந்திர போராட்டத்துக்காக பெண்களை அழைத்தது, வீட்டிலே முடங்கியிருந்த பெண்களை எல்லோரையும் எழுந்து வர செய்தது, பெண்களுக்கான அங்கே கல்வி அறிவு சமுதாய தேவைகளை உணர்த்தியது. இன்றும் நாங்கள் பாரதி கண்ட புதுமை பெண் என்கின்ற ஒரு
தொடரை கையாளுகின்றோமாக இருந்தால் அந்த அளவுக்கு பாரதி பெண்ணிய சிந்தனையிலே முக்கியமானவர். அவரை தொடர்ந்து அவர் சொன்னது போல இங்காலை பாரதிதாசன், பெரியார், குறிப்பாக ஈழத்து புலவர் சரவணமுத்து பிள்ளை, அங்கே அவருடையதான அந்த தத்தை விடுத்துவது என்கின்ற இலக்கியம் பாடத்திட்டத்திலும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இப்படியாக பெண்ணிய சிந்தனையாளர்களுடைய வருகை எங்களுக்கு 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளிலே புதியதொரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது. அந்த வாதை குறிப்பிட்டது போல ஈழத்திலே அந்த பெண்கள் ஈழத்து சுதந்திர போராட்டங்களிலே தங்களை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு எடுகோலையும் முன்வைத்திருக்கின்றார். இந்த நிலையிலே இல்லை, இந்த பெண்களுக்கான அடக்குமுறைகளை தாண்டி பெண்ணியங்களை காப்பதிலே ஆண்கள் விட பெண்கள் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார்கள் என்று தன்னுடைய அணிக்கு வலு சேர்ப்பதற்காக அங்கே மக்கள் விரும்பும் பேச்சாளர் நிகேதன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் இன்ப தமிழூட்டி அறிவூட்டிய தமிழ் ஆசன்களுக்கும் அவைகளை தலைமை தாங்கி கொண்டிருக்கும் நடுமுறை அவர்களுக்கும் மற்றும் மென்னதிவாதிகளுக்கும் எதிரிவாதிகளுக்கும் முதல் கணத்திலே வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுதிலே அருமையான ஒரு தலைப்பினை எங்களுடைய தந்திருக்கிறார்கள். இன்று பெண்ணியத்தை காப்பதிலே அதிகம் பங்காற்றுவது ஆண்களா அல்லது பெண்களா? அந்த அடிப்படையிலே பெண்ணியத்தை பாதுகாப்பதில் பெண்களே என்ற அடிப்படையில் என்னுடைய வாதத்தை இங்கு சொல்லலாம் என்று இருக்கின்றனர். அந்த வகையிலே நான் முதலிலே பெண்கள் என்றால் யார் என்று அதற்கு முன் எதிரணியினர் அழகான முறையில் அதற்கு ஒரு வரவிலக்கணத்தை கொடுத்திருந்தார். அதிலே சுருக்கமாக என் அறிவுக்கு எட்டிய வகையிலே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னுடைய வாதத்தை அது அடியொட்டியதாக வருகின்றேன். அந்த வகையிலே அரசியல், பொருளாதார, கலாச்சார ரீதியிலே பெண்களை ஒடுக்குமுறைகள் இருந்து விடுவித்து அவர்கள் தம்மை தாமே சுயநிர்ணயித்துக் கொண்டு தம் சார்ந்தவர்களை முன்னேற்பதற்கு உதவுகின்ற வகையிலே வாழ்நாளை கொண்டடத்தக்கூடிய அத்தனை விசாரிப்பான நிலைகளையும் தான் இந்த பெண்ணியத்தினை நாங்கள் உள்ளடக்கிக் கொள்ளலாம். அந்த வகையிலே இன்று பெண்ணியத்தை எவ்வாறாக பெண்கள் பாதுகாக்கின்றார்கள், அதற்கு எதிராக ஆண்கள் எவ்வாறு முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்கள் என்ற வினாவுடன் அதற்கான பதிலுடனும் நாங்கள் இன்றைய விவாதத்தை நோக்குவோம். ஐயா, ஒரு மனிதனுடைய ஆரம்பமாக ஒரு சமூகத்தின் முதல் படியாக இருப்பது குடும்பம். இந்த குடும்பத்திலே நாங்கள் தலைமைத்துவமாக ஆணைத்தான் எங்கு முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இங்கு பெண் என்பவளை நாங்கள் முதன்மைப்படுத்துவதில்லை. அத்துடனே அங்கே ஆணின் அந்த குடும்ப தலைவன் அவருக்கு பிறகு இருக்கின்ற மூத்த மகன் இடுகின்ற கட்டளையை நிறைவேற்றுகின்ற ஒரு சேவையாளியாகத்தான் இங்கு பெண் இருக்கின்றார். இந்த பெண்ணுக்கு இங்கு குடும்பத்திலேயே பெண்ணியம் தன் பெத்த மகனாலும் கணவனாலும் தன்னுடைய பெற்றவர்களாலும் கொடுக்கப்படாத பொழுது இங்கு பெண்ணி என்பது சமகாலத்தில் எங்கு பாதுகாக்கப்படுகின்றது என்ற ஒரு கேள்வியுடனே என்னுடைய வினாவை தொடர்கின்றேன். மற்றது, இன்றைய காலத்திலே நாங்கள் ஒரு பாரிய யுத்தத்தை கடந்து விட்டோம். ஒன்று அரசியல் ரீதியான யுத்தம், மற்றது பொருளாதார ரீதியான யுத்தம். இந்த இரண்டிலையும் எங்களுடைய பெண்கள் தங்களை நிலைநாட்டி தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவற்றுக்கு முட்டுக்கட்டை இடுகின்ற வகையிலே ஆண்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெண் தலைமைத்துவமான ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் தன்னை சுய தொழில் செய்வதற்காக முன்னெடுத்து வருகின்ற பொழுது அவனை அடக்குவதற்காக ஆண் சமுதாயம் திட்டமிடப்பட்டு எத்தனையோ வகைகளை அச்சுறுத்துகின்றது. அதை முற்றும் தடுத்து அதற்கு துணையாக எத்தனையோ பெண் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள் சொல்லப்படுகின்ற பொழுதும் அங்கும் பெண்ணியம் பெண்களால் பாதுகாப்பதற்கு ஆண்கள் தடையாக இருக்கின்ற பொழுதும் அவர்களுடைய தன் முயற்சியினால் தங்களுடைய சுய ஒழுக்கத்தினை பாதுகாத்து கொண்டு தங்கள் படியில இருந்து கொண்டு தங்கள் பெண்ணியத்தை பாதுகாத்து கொள்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே விடயத்திலே என்னுடைய எதிரணியின் தலைவியார்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தின் மூலமாக என்னுடைய கதையை தொடர்கின்றேன். எமது சகோதர மதம் ஆகிய இஸ்லாமிய மதத்திலே ஒரு பண்பாடு இருக்கின்றதாம், ஒரு ஆண் 4 திருமணத்தில் செய்து கொள்ளலாம் என்று. அதற்கு முதலமாக நாங்கள் அது தொடர்பாக பூரணமான ஒரு விளக்கத்தை பெற்றிருக்க வேண்டும். அவர் 4 திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் 4 திருமணம் செய்து கொள்கின்ற பெண்களுக்கும் சமமாக வீடு, பணம், பொருள், உதவி என்று அத்தனை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆணாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அப்படியான ஒரு தன்மையை இன்றைய பொருளாதார ரீதியாக ஆண்களால் செய்ய முடியாது என்பதற்காகத்தான் அவர் 4 திருமணம் செய்யவில்லை. ஆனால் இதே இஸ்லாமிய நாடுகளை நாங்கள் நோக்குவோம் என்றால் 4 இல்லை 10க்கு மேற்பட்ட கல்யாணங்கள் செய்திருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் அடக்குமுறையும் செய்திருக்கின்றார்கள். அதே முறை நாங்கள் இலங்கை போன்ற 3ஆம் உலக நாடுகளில் பொருளாதார ரீதிக்காக தங்களை உழைக்க வேண்டும் என்று அந்த அரபு தேசங்கள் செல்கின்ற எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய சகோதரங்களை ஒரு பாலியல் பொருளாக நோக்குகின்ற ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை அரபு தேசத்து ஆண்கள் வைத்திருக்கின்றார்கள்.
அங்கு வேலைக்கு செல்கின்ற பெண்களை தங்களுடைய சுய தேவைக்காக தமது இங்கு குடும்பங்களை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு கேட்டாக்கூடியவர்களுக்கு விடுதி முறை அளிக்காது அடக்கப்படுகிற ஒரு நிலையில்தான் இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, நாங்கள் குடும்பத்தை கடந்து விட்டு அடுத்தபடியாக கல்வி என்ற ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பதற்கான சுதந்திரத்தை மனித உரிமை தாசனத்திலே நாங்கள் சொல்லி ஏதோ ஒரு நாடு தங்களுடைய அரசியல் ஜாப்பில் சேர்த்து கொண்டு விட்டது, அதை முறையாக பின்பற்றுகின்றது என்று பார்த்தோமா இருந்தால் இல்லை. இந்த பெண்களுக்கான முழுமையான கல்வி என்பது வழங்கப்படவில்லை. இந்தியா போன்ற 3ஆம் மண்டல நாடுகளிலே பெண்கள் பாலியல் திருமணங்கள் செய்து வைக்கப்படுகின்றார்கள். அங்கு பெண்கள் வந்து தங்களுடைய முழுமையான கல்விகளை பெற்றுக்கொள்ளவில்லை. ஓர் இரு பிரதேசங்களோ மாநிலங்களிலோ அவ்வாறு மிச்சம் பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றும் கிராமப்புறங்களிலே பெண்களுக்கான கல்வி வழங்கப்படவில்லை. இதற்காகவே ஐநா சபையிலே 14 உறுப்பினர் வந்து பெண்களுக்கான கல்வியை பற்றி தெளிவாக கூறியிருக்கின்றது, பெண்ணியத்தை பாதுகாப்பதற்கு. ஆனால் அவ்வாறான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த பொழுதும் அந்த பெண்ணியத்தை காப்பதற்கு எத்தனை தடைகள் இருக்கின்றன. ஆனாலும் அவற்றுக்கு தடைகளுக்கு சவால் விட்டு நாங்கள் படித்து எங்களை முன்னேற்றி கொண்டு மேற்கூறியப்பட்ட பெண்ணிய பண்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெண்கள் தங்களை முன்னோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பெண்ணியம் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை எவராலும் மறுத்து கொள்ள முடியாது. அத்துடன் நான் அரசியல் ரீதியாக பெண்களை வந்து நோக்குகின்ற பொழுது பெண்கள் தங்களுடைய நிலையை நிலைநாட்ட வேண்டும், அரசியல் பிரயோகம் என்பது ஒன்று அவசியமாக இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு நிலைக்கும் இன்று பெண்களை அரசியலில் பங்கேற்ற விடாது தடுத்துக் கொண்டு, அதற்கு உதாரணங்கள் இலங்கை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் உள்ளாட்சி மன்றங்களாக இருக்கலாம், மாகாண சபைகளாக இருக்கலாம், மற்றும் பார்லிமென்றம் போன்ற இவற்றிலும் பெண்களுடைய உள்பிரவேசமாக தடையாக இருக்கின்றது. ஆனாலும் அவற்றையில எதிர்த்து கொண்டு பெண்கள் தங்களை முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூறி விரட்டி செல்கிறேன். நன்றி. பெண்ணியத்தை காக்கின்றவர்கள் பெண்களை என்கின்ற அணி சார்பாக எந்த நிகேதன் அவர்கள் ஆண் சமூகத்தின் மீதான சாடலுடன் பெண்களே பெண்ணியத்தை காத்து நிற்கின்றார்கள் என்கின்ற தன்னுடைய வாதத்தை நகர்த்தி சென்றிருக்கின்றார். ஆண் சமூகம் பெண்களை அடக்குவதிலும் ஒடுக்குவதிலுமே முன்னின்று தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது, முன்னிற்கின்றது. அங்கே அரசியல் பொருளாதார நிலைகளிலே நாங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இன்று முன்னேற துடித்து கொண்டிருக்கிற சமூகத்திலே பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் முன்னேற முனைந்தாலும் அங்கே ஆண்கள் தடையாக நிற்கின்றார்கள். வேலைக்கு செல்கின்ற பெண்கள் எங்களுடைய நாட்டிலும் சரி அல்லது வெளிநாடுகளிலும் சரி தொழில் நிமித்தம் குடும்பத்துக்காக தொழிலுக்கு செல்கின்றவர்கள் பாலியல் அடிமைகளாக அங்கே பார்க்கப்படுகின்றார்கள். அதை தாண்டி அரசியலிலே நுழைவதற்கான களம் அமைந்திருந்தாலும் அதில் தடுப்பதில் ஆணாதிக்க சமூகம் முன்னின்று உழைத்து கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையிலே அங்கே ஆண்கள் எந்த வகையில் பெண்ணியத்தை காக்கின்றார்கள் என்கின்றதான சமூகத்தை நோக்கிய ஒரு கேள்வியை முன்வைத்திருப்பதோடு அப்போ இவற்றுக்கெல்லாம் தாண்டி பெண்ணியத்தை பேணி பாதுகாக்கப்படுகின்றது என்கின்ற நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு பெண்கள் தான் காரணம் என்பதாக தன்னுடைய வாதத்தை நகர்த்தி சென்றிருக்கின்றார். இந்த நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையாக அங்கே பெண்கள் மட்டும்தான் பெண்ணியத்தை இன்று வரைக்கும் பேணி பாதுகாத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்கின்ற தன்மையில் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. இல்லை, பெண்ணியம் காத்தவர்கள் ஆண்கள்தான், இதை நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் மறுத்துவிட முடியாது என்கின்ற நிலையிலே அந்த கருத்தியலை தொடர்ந்து நடத்தி செல்வதற்காக மாதவி உமாசுத சர்மா அவர்கள் வருகின்றார். பாருங்கள். மொழி தந்த தமிழ் எண்ணெய்க்கும் டான் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இந்த தலைப்பு காலங்காலமாக விவாதத்திற்கு உட்பட்டு கொண்டே இருக்கின்றது. பெண்ணியம் என்பதே ஒரு பேசுபொருளாக மட்டுமே இருக்கின்ற இந்த காலத்தில் பெண்ணியம் காப்பது ஆண்களா பெண்களா என்ற ஒரு கருத்து பொருள் பட நாங்கள் இன்று கதைக்கிறதுக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பெண்ணியத்தை காப்பது ஆண்களே பெரும்பாலும் என்ற தலைப்பினூடாகவே நாங்கள் இன்று எங்களுடைய கருத்தை முன்வைக்க போகின்றோம். ஏன்னு சொல்லி பார்த்தா பெண்ணியம் என்ற இந்த தலைப்பே உண்மையில் எல்லோருக்கும் புரிகிற ஒரு தலைப்பாக இருக்குதா, இல்லாட்டி அவைய வேண்ட ஒரு திறமைக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சு கொள்ளினமான்றதுலேயே பெருங்கேள்வி ஏற்பட்டு கொண்டு இருக்குது. பெண்ணியம் அதாவது ஃபெமினிஸ்ட்னு சொல்லி ஃபெமினிஸ்ட்ன்ற இந்த வேர்ட்ஸை கேட்குற போது எல்லாருமே உடனே நினைக்கிறது இவை ஆண்களுக்கு சமமாக இருக்கிறார்கள், இல்லாட்டி ஆண்களை விட மேலானவர்கள், இவையோட எல்லாம் கதைச்சாலே கொஞ்சம் பிரச்சனை, இந்த பெண்ணியம் பேசுகிற ஆக்களோட கதைக்கவே கூடாது என்ற ஒரு பொருண்மை
வந்து எல்லா இடங்கள்லையும் பரவலாக இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. உண்மையா இந்த பெண்ணியம்ண்டா என்னன்னு சொல்லி பார்த்தா, எங்களுடைய அணித்தலைவர் சொன்ன மாதிரி சமூக, பொருளாதார இந்த எல்லா விடயங்கள்லையும் கல்வியா இருக்கலாம், தொழில் நிலையா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், அரசியலா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா நிலைமைகள்லையும் ஆணும் பெண்ணும் அதாவது பால்நிலை வேறுபாடுகள் இல்லாம எல்லோருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதோடு அவையவேண்ட குண இயல்புகளுக்கு அடிப்படையில ஏற்ற மாதிரியான வாய்ப்புகளும் வந்து வழங்கப்படணும். அவைண்ட குண இயல்புகளும் வந்து அங்க பேணப்படணும்ன்றதுதான் பெண்ணியத்தின் பெரும்பான்மையான ஒரு விடயமா வந்து இருக்குது. இதை மறந்துட்டு இந்த பெண்ணியம் பேசுறோம் என்று சொல்லி இந்த அரை வேக்காடுகளா வந்து எங்கள்ல பல பேர் வந்து நடக்கிறது. நாங்க ஆண்களுக்கு சமம், அதாவது பெண்கள் வந்து சொல்றது நாங்க ஆண்களுக்கு சமம், ஆண்கள் வந்து சொல்றது நாங்க பெண்களை விட மேலானவர்கள் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு சமத்துவம் இல்லாம தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி நாங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நாங்க கதைக்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது. இந்த மறுமண விஷயங்களா இருக்கலாம், அடுத்தது இந்த கல்வியில வாய்ப்புகள் மறுக்கப்படுறதா இருக்கலாம், தொழில வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுறதா இருக்கலாம். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பல இடங்கள்ல சமத்துவம் இல்லாம நடத்தப்படுற ஒரு விடயங்கள் வந்து இருந்து கொண்டுதான் இருக்குது. ஏன் நீங்க முன்பள்ளியில வந்து எடுத்து பார்க்கலாம், பெரும்பாலும் பெண்களைத்தான் ஆசிரியர்களா வந்து நியமிப்பினோம். நாங்க அந்த இடத்துல போய் ஆண்களுக்கு ஏன் வாய்ப்புகள் கொடுக்கப்படுறீங்களேன்னு சொல்லி சண்டை பிடிக்க முடியாது. ஏனென்றா பெண்மைன்ற ஒரு குண இயல்பு தான் அங்க ஒரு தாய்மையை வந்து தேவைப்படுற ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெண்பால் ஆசிரியரால தான் அந்த குழந்தைகளை வந்து அறிவூட்டி தாய்மையை கொண்டு போக முடியும். அதனாலதான் பெரும்பாலும் முன்பள்ளிகள்ல வந்து பொறுமைக்கும் அந்த ஒரு தாய்மை குண இயல்புகளுக்கும் ஏற்ற மாதிரியான ஆசிரியர்களை வந்து நியமிக்கணும். அங்க போய் நாங்க கேட்க முடியாது ஏன் ஆண்களை வந்து நீங்க வந்து நியமிக்கல ஆசிரியர்களாண்டு. அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து பெண்களுக்கும் வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படுது. நியாயமான முறையில வந்து மறுக்கப்படுற வாய்ப்புகள் வந்து ஏன் கிடைக்கலையேன்னு கேட்கறத வந்து நாங்க ஊக்குவிக்கத்தான் வேணும். ஆனா தேவையில்லாம எல்லா இடங்கள்லயும் இவங்களுக்கு வந்து சம வாய்ப்புகள் வேணும்னு கேட்கறதுல வந்து எந்த ஒரு பிரயோசனமும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த வகையில பெண்ணியம் என்று பேச தொடங்க முன்னமே எங்களுக்கு ஞாபகம் வாருது, இந்த பெண்களை வந்து நிமிர்ந்த நேர் நன்னடையோட வந்து பயணிக்கணும், புதுமை பெண்ணா வந்து பயணிக்கணும் என்று ஊக்குவிச்ச பாரதி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா இந்த பாரதியாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாங்க எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். பாரதியார் எப்படி இருந்தேருன்னு சொல்லி சொன்னா, பாரதியாரும் எல்லா ஆணாதிக்கவாதிகளும் போல தன்னுடைய மனைவியையும் வந்து அடக்கி ஒடுக்கி அந்த சமூகத்துல எப்படி மிச்சம் எல்லாரும் நடத்தி கொண்டு இருந்துச்சுனமோ அதே மாதிரி தான் தன்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பெண் குழந்தைகளையும் நடத்தி கொண்டு இருந்தார் ஆணாதிக்கவாதியா. ஆனா பாரதியாருக்கு காலகட்டங்கள் போகும்போது அவற்றை கல்வி அறிவு காரணமாகவும் அவர் பல தேசங்கள்ல பணிபுரிஞ்ச அனுபவத்தின் காரணமாகவும் சமூக போராட்டங்கள்ல அவருக்கு இருந்த ஈடுபாடு காரணமாகவும் பெண்ணியவாத சிந்தனைகள் வந்து அவருக்கு வந்து பெரும்பாலும் பாதிக்க வெளிக்கிடுச்சு. அதுக்கு பிறகுதான் தன்னுடைய மனைவியை வந்து பொது இடத்துல கூட்டிக் கொண்டு போகும்போது நேர்ந்த நிமிர்ந்த நன்னடியோட போகணும், நீ நிமிர்ந்து பார்த்து கதைக்கணும் சொல்லி ஊக்குவிக்க தொடங்கினார். அதுக்கு பிறகுதான் மற்ற பெண்களிடத்திலையும் இந்த சமூக விடுதலை போராட்டங்களா இருக்கலாம், பெண் கல்வியா இருக்கலாம், இந்த குழந்தை திருமணங்களை எதிர்க்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பாரதியாருடைய கருத்துக்கள் வந்து குடும்பங்கள்ல வந்து பாதிக்க தொடங்கிச்சு. ஆக அங்க ஒரு ஆண் தான் தன்னுடைய மனைவியையும் சரி சகோதரர்களையும் சரி குழந்தைகளையும் சரி மேன்மைப்படுத்தி கொண்டு வாரார். அதாவது இந்த பெண்ணியவாத கருத்துக்களை வந்து ஒரு ஆண் தான் அந்த சமூகத்துல வந்து விதைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆக இந்த பெண்ணியவாத கருத்துக்களையும் பெண்ணியமண்டா என்னன்றதையும் வந்து முதல்ல சமூகங்களுக்குள்ள விதைச்சது வந்து ஆண்களாகத்தான் இருக்கின. அடுத்தது எங்கட நாட்டிலேயே வந்து இலவச கல்வி கொண்ட மாற்றங்களை பற்றி எங்களை எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும். ஆக இந்த இலவச கல்வியை யாரு கொண்டு பார்த்தா CWW கண்ணங்கராவை தான் நாங்கள் இலவச கல்வியின் தந்தை என்று போற்றோம். ஆக இந்த பெண்மையை வந்து விளங்கி கொண்டதும் பெண்கள் வந்து படிச்சு முன்னேறினா தான் சமூகத்துல பெரும் மாற்றங்கள் வரும் என்றதையும் முதல்ல விளங்கி கொண்டது யாருன்னு பார்த்தா ஒரு ஆணாத்தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த பெண்ணியவாதிகளையும் சரி இல்லாட்டி ஒரு பெண்மையை மேம்படுத்துற விஷயங்களையும் சரி பெண்கள் தான் கொண்டாடின பெண்கள் தான் காப்பாத்தினோம் என்று வந்து சொல்ல முடியும்? அடுத்தது எங்களுடைய அணியினர் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த தாய்வழி சமூகம்தான் பெரும்பாலும் இந்த மரபு சார்ந்த விடயங்களை வந்து வழியா வந்து கடத்தி கொண்டு இருக்குது. பெண்கள் தான் பெண்களுடைய வாழ்க்கைக்கே வந்து எதிரிகளா வந்து மாறிக்கொண்டிருக்கணும். ஆண்கள் வந்து அதை கண்டும் காணாமல் போறதுதான் பெரும்பாலும் குற்றங்களா வந்து இருக்குது. ஆனா பெரும்பான்மையான ஆண்கள் வந்து தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் தங்களை மேம்படுத்தி கொள்ளும் போது நிறையவே மாற்றங்களை ஏற்படுத்தி பெண்மையை வந்து கட்டி காப்பாத்தினம்ன்றதை நான் இந்த இடத்துல அறுதியும் உறுதியுமா சொல்றேன். இறுதியாக இந்த அம்பேத்கர் தான் இந்தியாவினுடைய இந்த குழந்தை திருமணங்களாக இருக்கலாம்,
அடுத்தது இந்த கல்வி சீர்திருத்தமாக இருக்கலாம், தீண்டாமை ஒழிப்ப கொண்டு வந்தது. இந்த மாதிரி நிறைய விடயங்களை வந்து அப்துல் கலாம், அம்பேத்கர், தந்தை பெரியார் இந்த மாதிரி ஆண்கள் தான் பெரும்பாலும் சமூகத்தில் விதைச்சு மாற்றங்களுக்கு வழிகோலி இருக்கணும்ன்றதையும் மாற்ற முடியாது. அடுத்து என்னுடைய அணியினர் இந்த கருத்துக்கள் சார்பாக மேலதிக இதை வந்து வழங்குவார்கள் என்று சொல்லி விடைபெறேன். நன்றி. பெண்ணியம் காத்தவர்கள் ஆண்களை என்கின்ற அணியினுடைய இரண்டாம் பேச்சாளர் மாதவி அவர்கள் நிறைய ஆதாரங்களை, நிறைய உதாரணங்களை எடுத்து சொல்லி ஆண்களினுடைய பங்கு பெண்ணியத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்பதை எடுத்து காட்டி சென்றிருக்கின்றார். பெண்களுக்கு எதிராக சமூகத்திலே இருக்கின்ற அடக்குமுறைகளை களைந்தவர்கள், அது பால்ய திருமணமாக இருக்கலாம், அல்லது விதவைகளுக்காக விதிக்கப்பட்ட சட்டங்களிலிருந்து அல்லது நடைமுறைகளை இருந்து மாற்றி அமைத்த நடைமுறைகளாக இருக்கலாம். இப்படியாக அங்கே அந்த மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள். நாங்கள் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளிலே சீர்திருத்த இயக்கங்களிலே சீர்திருத்தவாதிகளை பார்த்தோமாக இருந்தாலும் அங்கே ராஜாராம் மோகன்ராஜ் போன்றவர்கள் பெண்களுக்குரியதான இந்த உடன்கட்டை ஏறுதல், சதி வழக்கங்கள் முதலான நடைமுறைகளை இல்லாமல் செய்ததில் இருந்த பங்களிப்புகள், இப்படியாக பல விடயங்களை ஒப்புநோக்க முடியும். அப்போ இந்த நடைமுறைகளை எல்லாம் இல்லாமல் செய்தவர்கள் ஆண் சமூகத்தவர்கள் தான். ஆகவே பெண்ணியத்தை காத்து நின்றவர்களிலே பெண்களை விட ஆண்களுக்குத்தான் முன்னுரிமை இருக்கின்றது என்பதாக தன்னுடைய வாதத்தை தன்னுடைய அணி சார்பாக சிறப்பாக நகர்த்தி சென்றிருக்கின்றார். இல்லை, பெண்ணியத்தை காத்தவர்கள் பெண்களே. அந்த பெண்களினுடைய சிந்தனையோட்டம்தான் இதுவரை இன்று வரை பெண்ணியத்தை காப்பதில் பெரும்பங்காற்றி நிற்கின்றது என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் ஜெயபாலன் தபேதன் அவர்கள் வருகின்றார். தன்னுடைய அணிக்கு வெளிச்சேர்ப்பதற்காக பாருங்கள். தமிழை வணங்கி அவை நுழைகிறேன். ஒரு அழகான தலைப்பு இன்றைய தினம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை பெண்ணியம் காத்தவர்கள் ஆண்களே பெண்களே. அந்த வகையிலே பெண்களே என்ற அணியின் சார்பாக என்னுடைய வாதங்களை முன்வைக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. ஒரு சிறு விளக்கத்திற்காக நான் சிறிய வரைவிலக்கணப்படுத்தலோடு என்னுடைய வாதங்களுக்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக பெண்ணியம் என்றால் என்ன? அழகாக இரண்டு தரப்பிலும் இருந்து வரைவிலக்கணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பெண்ணியம் என்றால் என்ன, பெண்களுக்கு என்னென்ன முறையிலே அடக்குமுறைகள் நடக்கின்றன, அவற்றை எப்படி பெண்கள் எதிர்கொள்ளுகின்றார்கள் என்பது தொடர்பான வரைவிலக்கணங்கள் போதிய அளவு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு சிறு விடயம், பெண்களுக்கான அடக்குமுறை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பது தொடர்பான போதிய தெளிவுபடுத்தல்கள் இதுவரை சபையில் முன்வைக்கப்படவில்லை என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இரண்டு விதமான பெண்ணிய அடக்குமுறைகளை சமூகவியல் அறிஞர்கள் வரைவிலக்கணப்படுத்துகின்றார்கள். முதலாவது பொது அடக்குமுறை அல்லது புற அடக்குமுறை என்று சொல்வார்கள். சமூகம் அல்லது பொதுவே இருக்கின்ற ஆண்கள் அல்லது புதுமைப்படுத்தப்பட்ட ஏதோ ஒன்றினால் பெண்கள் மீது வழங்கப்படுகின்ற அடக்குமுறை, அதை பற்றி தான் அழகாக கதைத்தார்கள். சமூகம் எப்படி பெண்களை அடக்கியது, பெண்களுடைய வேலை வாய்ப்புகளை எப்படி பாதித்தது, எப்படி பெண்களுடைய கல்விகளை இல்லாமல் ஆக்கியது, அதற்கெதிராக எவ்வாறு குரல் கொடுத்தது என்பது தொடர்பாக அழகாக பேசியிருந்தார்கள். அதுவும் விவாதிக்க வேண்டிய விடயம்தான். ஆனால் இரண்டாவது அடக்குமுறை பெண்களின் சுய அடக்குமுறை, தங்களை தாங்களே அடக்கிக் கொள்வது. ஆகவே இந்த இரண்டு அடக்குமுறைகளிலும் இருந்து பெண்ணியத்தை காத்தவர்கள் யார் என்பதுதான் இன்றைய வாதமாக இருக்கின்றது. முதலாவது அடக்குமுறைக்கு வேண்டும் என்றால் பாதி அளவு ஆண்கள் இருக்கலாம், ஆனால் பெண்கள் தங்களை தாங்களே அடக்கிக் கொள்ளும் சுய அடக்குமுறையில் இருந்து பெண்களை காத்தவர்கள் கட்டாயம் பெண்கள் தான். அதிலே ஆண்கள் எந்த அளவிலும் இன்று மட்டுமல்ல எதிர்காலத்திலும் பங்கு பெற்ற முடியாது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. நீங்கள் சொன்ன வாதங்கள் இருந்து வருகின்றேன். முதலாவது வாதி விழிப்புணர்வு தொடர்பான விடயங்களை முன்வைத்திருந்தார். சமூக தலைமை ஆண்களாக இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை முன்வைத்திருந்தார். பாலியல் சுரண்டல்கள் ஏதோ ஒரு மூலையில் நடக்கின்றன, அதையெல்லாம் பெரிதாக எடுத்து ஆண்கள் மீது பழி போட வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். இதற்கு மேலதிகமாக பாரதிதாசனுடைய விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு அதிகமாக இரண்டாவது வாதி அந்த ஆண்கள் 4 மனைவிகளை திருமணம் செய்தல், பெண்ணிய எண்ணக்கரு இருக்கின்றது, நிறைய எண்ணிக்கரு இருக்கின்றன. மேலதிகமாக பாரதியாரை பற்றியும் சொல்லியிருந்தார். CWG கண்ணங்கரா இலவச கல்வி என்ற வாதங்களை முன்வைத்திருந்தார். இரண்டாவது வாதி இந்திய வரலாற்றை மையம் வைத்து தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார். ஆரம்பத்திலே இருந்து வருகின்றேன். இலங்கையிலே வருடம் ஒன்றுக்கு 1792 மிகப்பெரிய பாலியல் வற்புறுத்தல்கள் பதிவாகின்றன. பதிவு செய்யப்பட்ட அளவில் மாத்திரம், பதிவு செய்யப்படாத அளவில் நாள்தோறும் எண்ணற்ற வன்முறைகள் இந்த சிறிய நாட்டிலேயே பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் நீங்கள் சொன்ன
ஏதோ ஒரு மூலையில் நடைபெறும் ஒரு சிறிய விடயத்தை அடிப்படையாக கொண்டு ஆண்களை தவறாக நினைக்க வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையை இந்த இடத்திலே நாங்கள் விமர்சனத்துக்குள்ளாக்கிக் கொள்கின்றோம். இரண்டாவது விடயம் சொல்லியிருந்தார், பாரதிதாசன் உட்பட்டவர்களுடைய வரலாற்றிலே ஆண்கள் தான் தலைமைத்துவமாக இருக்கின்றார்கள், அவர்கள் தானே பெண்ணியத்திற்கு எதிரான விடயத்தை முன்னெடுத்தார் என்று சொல்லியிருந்தார். எதிரணியோட இரண்டாவது பேச்சால் கூட அதை சொல்ல வந்தார், ஆனால் முற்றுமுழுதாக முடிக்கவில்லை. நான் சொல்கிறேன், பாரதிதாசன் ஆரம்பத்திலே பெண்ணடிமைத்தனம் மிக்கவராக இருந்தார் என்று சொல்லியிருந்தார். உண்மைதான், பாரதி பெண்ணடிமைத்தனம் மிக்கவராகத்தான் இருந்தார். பாரதியை அந்த பாதையில் இருந்து மாற்றியவர் யார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தருடைய சகோதரியான நிவேதிதா தேவி, ஒரு பெண். அந்த பெண்தான் அந்த பெண்ணியத்தை ஒரு ஆணுக்கு கொண்டு சேர்த்து தன் பெண்ணியத்தை தன் சமூகத்துக்கு முன்னிறுத்துவதற்கு ஒரு பெண்தான் முன்னின்றார் என்பது இந்த இடத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விடயம். இது வெறுமனே பாரதியாருக்கு மாத்திரமல்ல, நீங்கள் சொன்ன அத்தனையான உதாரணங்களுக்கு பின்னாலும் அத்தனையான உதாரணங்களினூடாக பெண்ணியத்தை சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த உதாரணங்களிலும் ஒவ்வொரு பெண்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக பெண்கள் சார்ந்த உதாரணங்களை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். நான் ஆரம்பத்தில் இருந்து வருகின்றேன். இந்த இடத்திலே எடுத்துக்கொள்கிறார்கள். தங்கம்மா பாக்கூட்டி இருக்கின்றார்கள். எங்களுடைய உலகின் முதலாவது பெண் பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவை இலங்கையிலே கொடுத்திருந்தோம். அரேபிய தேசத்தை பற்றி பெற்றிருந்தீர்கள். அரேபிய தேசத்திலே முதலாக பெண்ணிய கல்விக்காக குரல் கொடுத்தவர் ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண், மலாலா யூசப். அதற்காக அவர் ஆண்களினால் தாக்குதலுக்குள்ளாகி இன்று வரை இருக்கின்றார் என்பது நிதர்சனமான உண்மை. இலக்கிய ரீதியாக நடுவர் சொல்லியிருந்தார். ஔவையார், ஆண்டார், காரைக்கால் அம்மையார், எத்தனையோ உதாரணங்கள். நீங்கள் வரலாற்று ரீதியாக பெண் ஆண்களை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அந்த ஆண்களுக்கு பின்னாலும் பெண்கள் தான் இருக்கின்றார்கள். தனிய நேரடியாக நின்றும் தங்களுடைய பெண்ணியத்தை கதைக்கின்ற வரலாற்றிலும் பெண்கள் தான் இருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. இறுதியாக சொல்லியிருந்தார், அம்பேத்கர், தந்தை பெரியார், இப்படியான உதாரணங்களின் ஊடாக இந்தியாவிலே வரலாற்று ரீதியாக ஆண்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து ஆண்கள் பெண்ணியத்தை பேசியிருந்தார்கள் என்று. இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கின்ற பெண்ணை நீங்கள் மறந்து விட்டீர்கள். வேலுநாச்சியாரை மறந்திருக்கின்றீர்கள். யான்சிராணியை மறந்திருக்கின்றீர்கள். இந்திய வரலாற்றிலும் எத்தனையோ உதாரணங்கள் பெண்களுக்காக கொட்டி கிடக்க நீங்கள் ஒரு சில ஆண்களை மாத்திரம் மேலோட்டமான உதாரணங்களாக எடுத்து அவற்றை மாத்திரம் வைத்து பெண்ணியத்தை காப்பது ஆண்கள் என்று கதைத்துக் கொண்டிருப்பது உண்மையிலே எங்களுக்கு அல்ல, பெண்களாக இருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்குத்தான் அவமானமாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றிகள் ஆயிரம். தம்பி தபேதன் அவர்கள் அருமையாக பெண்ணியம் சார்பான வாதத்தை நகர்த்தி இருக்கின்றார். அவர் ஒரு புதிய போக்கிலே அடக்குமுறைகளை இரண்டு பாதையில் பார்த்திருந்தார். ஒன்று புற அடக்குமுறை, சுய அடக்குமுறை. இந்த இரண்டு நிலையிலும் பார்க்கின்ற பொழுது பெண்களால் மட்டும்தான் அந்த நிலையிலே பெரும்பங்கு ஆற்ற முடியும். அதிலும் சுய அடக்குமுறையில் பெண்களால் மட்டும்தான் அவர்களை அங்கே வெளிக்கொணர முடியும். ஆகவே பெண்ணியம் காத்தவர்கள் அங்கே பெண்களால்தான் இருக்க முடியும் என்று ஆரம்பித்து இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகளாவிய ரீதியிலும் சரி, பெண்ணியத்தை போற்றி பெண்களை இந்த சமூகத்துக்கு அங்கே அடையாளப்படுத்திய நிலையிலே விளங்கிய பெண்களை உதாரணங்களாக கொண்டு வந்து பட்டியல்படுத்தி இருந்தார். உண்மையாக அவர் குறிப்பிட்டது சிறு துளிகள் மட்டும்தான். பெரும் பட்டியலை நாங்கள் அந்த நிலையிலே இணைத்து கொள்ள முடியும். அங்கே ஆணும் பெண்ணும் நிகரென கொள்ளுதல் அறிவிலோங்கி வையகம் தலைக்குமாம் என்கின்ற பாரதிதாசனுடைய கூற்றுக்குள்ளே சென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த நிலையிலே பாரதிதாசனுக்கு முன்னுக்கும் பெண்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வையகத்தை திளைக்க வைத்தவர்களுடைய அந்த பட்டியல் அதை தாண்டி அங்கே பெண்ணியம் பேசிய ஆண்களின் பின்னால் ஒவ்வொரு ஆணின் பின்னாலும் பெண்தான் இருக்கின்றார். பொதுவாக சொல்லுவார்கள், ஆண்களின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறார் என்று சொல்லி. இங்கே பெண்ணியம் பேசிய ஒவ்வொரு ஆண்களின் பின்னாலும் பெண்கள் தான் இருக்கின்றார்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு செய்தியையும் அங்கே எதிரணிக்கு விட்டு சென்றிருக்கின்றார். இந்த நிலையிலே இல்லை, பெண்ணியம் காத்ததிலே ஆண்கள் தான் அங்கே முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார்கள் என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் அவருடைய வாதங்களையும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அணிக்கான அங்கே இறுதி வாதத்தை முன்வைப்பதற்காக வருகின்றார் நர்த்தன சர்மா அவர்கள். வாருங்கள். எல்லாம் வல்ல பரம்பொருளது பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பானது
பெண்ணியத்தை இதுவரை காத்து வந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்பதாகும். அந்த வகையிலே பெண்ணியத்தை காத்து வந்தவர்கள் ஆண்களே என்ற தலைப்பிலே நான் பேச வந்துள்ளேன். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்தார் என்ற பாரதிதாசனின் கூற்று இங்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுப்போம் என்று சொன்ன பெரியார் அவர்களது கூற்று இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே எமது அணி பேச்சாளர்கள் கூறி சென்ற விடயங்களைப் போலவே சுய அடக்குமுறை என்ற ஒன்று பெண்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அந்த சுய அடக்குமுறையை, அதாவது தம்மை தாமே கீழானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த பெண்களுக்கு இது ஒரு அடக்குமுறை என்று உணர்த்துவதற்கே பாரதி என்ற ஒருவன் தேவைப்பட்டான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு பெண்ணானவள் தனக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் என்று சமூகத்திற்கு வெளிவரும் போது முதலாவது கேள்வி வருவது இன்னொரு பெண்ணிடம் இருந்துதான் என்பதை நாங்கள் எல்லாரும் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்து முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா, கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ப்ரூட்டோ ஆகியவர்கள் தாங்கள் ஒரு பெண்ணியவாதிகள் என்பதை பொதுவெளியில் சொல்ல என்றைக்குமே தயங்கியதே இல்லை. பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையை எதிர்த்து அவர்கள் பெண் விடுதலை பற்றி சிறப்பான பேச்சுக்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது நாட்டுகளில் அவர்களது அரசியல் பங்களிப்புகளில் பெண்களும் இருக்க வேண்டும் என்பதில் முன்னின்று பங்காற்றியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. பெண் விடுதலைக்கு கல்வி என்பது முக்கியமானது என்பதை உணர்த்திய பாரதி தொழில் சுதந்திரம், சொத்துரிமை, திருமண உரிமை, விதவை மறுமணம், குழந்தை மன எதிர்ப்பு, தேவதாசி முறை ஒழிப்பு என்று பல்வேறு விடயங்களை சுட்டி காட்டியவதால் தான் இன்று பெண் தலைநிமிர்ந்து நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. இளவே நடுவர் அவர்கள் கூறியது போல இன்றும் சாதனை பெண்களை பாரதி கண்ட புதுமை பெண் என்றே இந்த சமுதாயம் விழித்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து பெண் விடுதலைக்கு அதிகம் பங்காற்றியது ஆண்களே என்ற முடிவுக்கு நாம் பெறலாம். ஆகவே ஆண்களே ஆண்களே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நர்த்தன சர்மா அவர்கள் தங்களுடைய அணி சார்ந்த வாதத்தினுடைய முடிவிலே அங்கே எதிரணி குறிப்பிட்டது போல பெண்களுடைய சுய அடக்குமுறையிலிருந்து அவர்களை வெளிக்கொணர்வதிலும் ஆண்களுடைய பங்களிப்பு பெரும் பங்கு வகித்திருக்கின்றது. அதை தாண்டி பெண்ணுரிமை, பெண் சுதந்திரம் என்கின்ற விடயங்களை ஆண்கள் தான் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதாக தன்னுடைய அணியினுடைய வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். மீண்டும் நாங்கள் தலைப்புக்குள் செல்லுகின்ற பொழுது இந்த இரண்டு விடயங்களை நாங்கள் இங்கே தனித்து பிரித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று இதுவரை என்கின்றதான தொடர், தற்பொழுதுமல்ல, எதிர்காலத்திலுமல்ல, எங்களுடைய கடந்த காலத்தில். இரண்டாவது பெண்ணியம் காத்தவர்கள் என்கின்றதான இந்த தொடர். இப்போ பெண்ணிய சிந்தனைகளை கடந்த காலத்தில், நாங்கள் கடந்து வந்த காலத்திலே காத்து நின்றவர்கள் யார், அல்லது பெண்ணியம் சார்ந்ததான எடுகோள்களை இந்த சமுதாயத்துக்கு முன்வைத்தவர்கள் யார், அதை பின்பற்ற வலியுறுத்தியவர்கள் யார், அதை பின்பற்ற தூண்டி அந்த வழியிலே பின்பற்றியவர்கள் யார்? இத்தனை கேள்விகளுக்குமான விடைகள்தான் இதுவரை பெண்ணியம் காத்தவர்கள் ஆண்களா பெண்களா என்கின்றதான இந்த தலைப்புக்கான விடை. ஒன்று, எங்களுடைய மனங்களிலே இருந்த சிந்தனைகளையும் எங்களுடைய வாதிகள் இதுவரை பேசிய விடய ஓட்டங்களையும் வைத்துக்கொண்டு நீங்களும் ஒரு முடிவுக்கு இதுவரை வந்திருப்பீர்கள். மீண்டும் நாங்கள் இலக்கிய வகையிலும் நடைமுறைகளினுடைய அடிப்படையிலும் எங்களுக்கு தெரிந்த கதைகளின் அடிப்படையிலும் இதை பார்ப்போமாக இருந்தால், பொதுவாகவே பெண் என்கின்ற தொடர் வந்தவுடனேயே 4 விடயங்கள் அல்லது 4 குணங்கள் வரையறுக்கப்பட்டுவிடும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. தொல்காப்பியம் அழகாக சொல்லியிருக்கும், அச்சமும் நாணும் மடமும் முத்தறுதல் நிச்சமும் பண்பாட்கு உரியது. தொல்காப்பியத்திலே களவியலிலே வரையறுத்து சொல்லப்பட்ட இந்த பெண்களினுடையதான குணங்கள் இன்று சமூகத்திலே 2 விதமாக நோக்கப்படுகின்றது. ஒன்று, அது பெண்ணிய சிந்தனைக்கான ஆரம்பம். இரண்டாவது, அது பெண்களுக்கான அடக்குமுறை. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது, சமூகத்திலே ஒரு பெண்ணினுடையதான வாழ்க்கை கோலத்திலே எதை அடக்குமுறை என்று பார்க்கின்றார்கள், எதை பெண் சுதந்திரத்துக்கான ஆரம்பம் என்று பார்க்கின்றார்கள் என்கின்ற கோணத்தை நாங்கள் முதல் தெளிவு பெற வேண்டியிருக்கின்றது. அங்கே எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள் பேசுவது போல இல்லற வாழ்வியலிலே பெண்ணினுடைய முக்கியத்துவம் என்பது இன்றைய சில சுதந்திரவாதிகளினால் அது அடக்குமுறையாக நோக்கப்படுகின்றது என்பது நிதர்சனம். அங்கே
வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், ஒரு ஆணுக்கு என்னதான் செல்வங்கள் இருந்தாலும் அவளுக்கு நல்லதொரு துணை இல்லை என்று சொல்லி சொன்னால் அவன் எத்தனை செல்வங்களை வைத்திருந்தும் பயனில்லை. அவனுக்கு மிகச்சிறந்த செல்வம் என்பது ஒரு இல்லாள், நற்குணங்கள் படைத்த இல்லாள். அதுபோல ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்துகின்ற திறன் யாரிடம் இருக்கின்றது என்று சொல்லி கேட்டால் ஒரு பெண்ணிடம்தான் இருக்கின்றது என்கின்றார் வள்ளுவர். மனைத்தக்க மாண்புடையாள் வள்ளுவன் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு சிறந்த இல்லா. இன்றும் இந்த ஒரு நிலையிலும் பெண்ணுக்கு இருக்கின்ற மிகச்சிறந்த பண்பு தாய்மை. அந்த தாய்மையை பற்றியும் இங்கே எடுகோளுடன் முன்பள்ளி கல்வியிலே கொண்டு போய் வைத்துக்கொண்டு பேசியிருந்தார்கள். இந்த நிலைகளை எல்லாம் வைத்து நாங்கள் சமூகத்தை நோக்குகின்ற பொழுது பெண்ணியம் காத்தவர்கள் என்கின்ற நிலையிலே பெண்ணியத்தை மீதான அடக்குமுறைகளை திணித்தவர்களையும் நாங்கள் நோக்குகின்ற பொழுது சமூகத்திலே ஏதோ ஒரு வகையிலே ஆண்களின் பங்களிப்பு அங்கே கூடியிருக்கின்றது. சமூகத்திலே ஒரு நிதர்சனம் இருக்கின்றது, அல்லது விஞ்ஞான முறையில் நாங்கள் அதை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவோம், ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் இருக்கின்றது. அங்கே அடக்குமுறை சிந்தனைகளினுடைய உச்சம் சமூகத்திலே அங்கே திணிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய மறு தாக்கமாக எதிர்த்தாக்கமாக இவர்கள் சொன்னது போல ஆண்களிலிருந்தே அந்த கருத்து நிலைகள் சமூகத்துக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலைக்கு தூண்டுகோலாக இருந்தது யார் என்று சொல்லிக் கொண்டால் இவர்கள் சொன்னது போல பெண்களினுடைய பங்களிப்புகள். ஏனென்று சொன்னால் ஒரு சமூகத்திலே யார் ஒரு விடயத்தை சொன்னால் எடுபடுமோ அவர்தான் சொல்ல வேண்டும். ஒரு மேடையிலே அங்கே தலைமை தாங்குகின்றவர் கருத்து சொல்லுகின்ற பொழுது எடுபடுகின்ற அளவுக்கு சபையோன் சொல்லுகின்ற இடத்திலே அந்த கருத்து எடுபடாது. அரச சபையிலே அரசன் சொல்லுகின்றது எடுபடுகின்ற அளவுக்கு அங்கே இருக்கின்ற பார்வையாளன் சொல்லுகின்ற கருத்துக்கள் எடுபடாது. சமூகத்திலே பெண்கள் அடிமையாக இருந்த நேரத்திலே பெண்களே அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தால் அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்குமோ இல்லையோ என்பதை நாங்கள் அங்கே தெரிந்து கொள்வதை விட அந்த சமூகத்திலே அங்கே அந்த அடக்குமுறைக்கு உட்படுத்தியவர்களான ஆண்கள் சமுதாயத்திலிருந்து அந்த கருத்துக்கள் வருகின்ற பொழுது அது சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனாலும் அங்கே எங்களுடைய இன்றைய இதுவரை என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிற்கால நிலையிலே அல்லது இந்த எல்லைக்கு முற்பட்டதான காலப்பகுதியிலே பெண்களில் இருந்து சமூகத்திலே பெண்களில் இருந்து தங்களை முன்னிறுத்தி கொண்டு வர வெளிக்கிட்டவர்கள் அரசியலில் சரி, கல்வியில் சரி, பொருளாதார நிலைமையில் சரி, தொழில் நிலைமையில் சரி தங்களை முன்னிறுத்தியவர்கள் ஏனையோருக்கு முன்னுதாரணமாக மாறினார்கள். பெண்ணியத்தை காக்க வேண்டியதான அவசியத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இதுவரை பெண்ணியம் காத்தவர்கள் யார் என்கின்ற அந்த கேள்வி ஆண்களா பெண்களா என்கின்ற நிலையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெண்கள் அதற்கான அஸ்திவாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அஸ்திவாரத்திலே ஒரு கட்டடத்தை ஆண்கள் கட்டி வைத்திருக்கின்றார்கள். கட்டிய கட்டடத்தை பெண்கள் மீண்டும் அதை அழகுபடுத்தி அழகாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அழகுபடுத்தி எல்லோரும் விரும்புகின்றதான அந்த சமுதாய கட்டடம் என்றும் வலுப்பெற வேண்டுமாக இருந்தால் எல்லோர் மனங்களிலும் பெண்ணியம் தொடர்பான சிந்தனைகள் வலுவாக பூத்து குலுங்க வேண்டும். அது எல்லோருக்கும் சம உரிமை சமத்துவ சிந்தனைகளை கொடுத்து நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல எல்லா விடயங்களிலும் சுதந்திரமும் சமத்துவமும் கொடுக்கின்றதாக அது மாற வேண்டும். மாறுகின்ற பொழுதும் எல்லோருடைய மனங்களிலும் மாற்றங்களை கொண்டு வருகின்ற பொழுதும் நிச்சயமாக பெண்ணியம் என்கின்ற சிந்தனை ஓட்டமே இல்லாத அளவுக்கு பெண்கள் சமுதாயத்திலே எல்லா நிலையிலும் சுதந்திரமுடையவர்களாக வாழ்வார்கள் என்பதை உண்மை. அதை உணர்ந்து எல்லோரும் செயற்படுவோம் என கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.